ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்துடைய தலைநகர் பெங்களூர் தாங்க நம்ம இப்போ இருக்கோம். பெங்களூரில் எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா கலாசிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் நியரில் இருக்க ப்ரைவேட் பஸ் பார்க்கிங்க. ஸோ அங்கேருந்து அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா பெங்களூரில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போகிறோங்க. ஸோ அதுக்காண்டி நம்ம சூஸ் பண்ணியிருக்க பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிங் பஸ் ப்ளஸ். ஸோ இந்த பஸ்ஸில் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணி போகிறோம். இந்த ஜிங் பஸ் ப்ளஸ் எந்த பஸ்ஸை வந்து லீஸுக்கு எடுத்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா அமர்நாத் ட்ராவல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸுங்க. ரீசெண்டாக தான் இந்த பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸோட சேஸில் வாங்கி எம்ஜி பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. பஸ்ஸை வெளியேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே கன்யூஸாக ஓனா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் பேக் டு பாலாஜி விலாக் ட்ராவல் சேனல். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரலாம் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஸோ இதுதாங்க கலாசிப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்க ப்ரைவேட் பஸ் பார்க்கிங். விக்டோரியா ஹாஸ்பிட்டலுக்கு நியரில் இருக்குங்க அந்த பஸ் பார்க்கிங். பரவாயில்ல, சிட்டிக்கு நடுவில் ஒரு இவ்வளோ பெரிய பஸ் பார்க்கிங் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் இங்கே இருந்தால் விளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:50 ஆக போகுதுங்க. நம்ம ட்ராவல் பண்ணுற பஸ்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா 11:45 போட்டிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் வந்து போட்டிருக்க டைம் வந்து மடிவாலா தான் மிகப்பெரிய ஒரு போர்டிங் பாயிண்ட். பெங்களூரை பொறுத்தளவு மெயினான ஒரு போர்டிங் பாயிண்ட். ஸோ அதை கனெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. 11:45 தான் வண்டி மடிவாலாக்கு வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டி கலாசிப்பாளையத்தில் எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9:30 கலாசிப்பாளையம். ஓகேங்களா? ஸோ எடுத்து அப்படியே மெஜஸ்டிக் வழியாக போகுது. அது என்னங்கிற நான் சொல்கிறேன் போக. ட்ராப்பிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கடைசி போர்டிங் பாயிண்ட் நமக்கு வந்து துடியலூர் கொடுத்துருக்காங்க. கவுண்டம்பாளையம் ஜிஎன்எம்எஸ் வழியாக துடியலூர் வரைக்கும் போகுது. ஸோ இதான் இந்த பஸ்ஸோட கடைசி போர்டிங் பாயிண்ட். ஸோ இது என்னங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. இப்போ ரேட்டுக்காண்ட நான் வந்து உள்ளுக்கே வந்திருக்கேன். இப்போ ரேட்டு பாருங்களேன். 9 மணி ஆகுது, போர்டிங் பாயிண்ட் வண்டி கிளம்ப போகுது. அப்படியே உள்ளே போனோம்னா டிக்கெட்டுங்க. இந்த பஸ்ஸில் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் என்னென்ன இருக்குன்னா, இந்த பஸ்ஸு வந்து ஸ்லீப்பர் அண்ட் செமி ஸ்லீப்பர் பஸ்ஸு. ஓகேங்களா? ஆல் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 சீட் வேக்கண்டாக இருக்குது. செமி ஸ்லீப்பரில் 6 சீட்டுங்க. 258 ரூபாய்க்குலாம் டிக்கெட் இருக்குது. இந்த கடைசி சீட்டு தான் 258 ரூபா சீட்டு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த பஸ்ஸில் ஓனாக இது பண்ணுறாங்க. கடைசி ஒரு சீட் அவைலபிள் இருக்குது பாருங்களா பின்னாடி, அது வந்து 258 ரூபா. ஸோ 414 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு முன்னாடி இருக்க சைடு சீட்டில் 414 ரூபா சிட்டிங்கு. ஸ்லீப்பர்னு நம்ம எடுத்துட்டோம்னா 731 ரூபாய்க்குன்னு ஒரு சீட்டு போட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர்டு ஸ்லீப்பர். அதில் தான் வந்து 231 ரூபா. 1015 ரூபாய்க்கு ஒன்று போட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சைடு அப்பர். அது நமக்கு இன்னும் ஃபுல்லாக ஆகலை, கொஞ்சம் அவைலபிளாக தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 1066 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்க ஒரு லோயருங்க. ஸோ இந்த சீட்டோட டைப் ஆஃப் இந்த பஸ்ஸில் வந்து 4 கேட்டகரி வயசில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 கேட்டகரி வயசில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு புக் பண்ணிக்கோங்க. ஜிங் பஸ் ஆப் மூலியம் புக் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஜிங் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க நினச்சிங்கன்னா ஜிங் பஸ் ஆப் மூலியம் புக் பண்ணுங்கள். நிறைய ஆஃபர் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. கைஸ், இந்த எம்ஜி பாடிக்கு பார்த்தீங்கன்னா அசோக் லேண்ட்லையும் சரி பாரத் பென்ஸ்லையும் சரி ரெண்டுமே ஒரே வகையாக தாங்க இருக்குது. ஆனால் வந்து இந்த பஸ் வந்து எடுத்து 1 மந்த் தான் ஆகுதுங்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்கள் பஸ்ஸு, செம்மையாக இருங்க பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்குது. ஸோ பாரத் பென்ஸோடைய ஜிங் பஸ்ஸில் ஃபஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஜிங் பஸ்ஸை ட்ராவல் பண்ணாலுமே எல்லாமே அசோக் லேண்டோடைய சேஸாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் பாரத் பென்ஸோட சேஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸோட பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸோடைய அந்த பேர் இருக்குங்க, ஸ்ரீ அமர்நாத் ட்ராவல்ஸ் சப்ளை பார்ட்னர். இந்த பஸ்ஸோட நம்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, TN84S3009ங்க. ஸோ பாரத் பென்ஸோடைய லோகோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி பாடி பில்டர் லோகோங்க. 2 பக்கம் சிங்கம் இருக்கும். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மதுரை டு சென்னை எம்ஜி பாடி பில்டில் ஒரு சூப்பரான ட்ராவல்ஸை ட்ராவல் பண்ணியிருந்தோம். க்ளீடர்ஸ், ஸோ எம்ஜினாலே க்ளீடர்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேக் சைடு நல்லா தாங்க இருக்குது. ஜிங் பஸ் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா நிறையா பஸ்ஸில் அவங்க ஆப்ரேட் பண்ணுற பஸ் எல்லாத்துலேயுமே டவுன்லோட் தி ஜிங் பஸ் ஆப்புன்னு சொல்லி தனி ஆப் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா .com இருக்குங்க. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெட் பஸ்ஸில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்காது. ஜிங் பஸ் ஆப்பில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்குங்க.
காய்ஸ், ஸோ நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. டைம் வந்து 9 மணி 5 நிமிஷம் ஆகுதுங்க. கலாசிபாளையம் பஸ் ஸ்டாண்ட் தான் நமக்கு போர்டிங் பாயிண்ட்டு. ஸோ வண்டி இங்கேருந்து எடுத்து அங்கே தான் கொண்டு போவாங்க. ஜிங் பஸ் பிளஸ் அண்ட் ஸ்ரீ அமர்நாத் டிராவல்ஸ் சப்ளை பார்ட்னர். கைஸ், இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா நீங்க பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ பாரத் பென்ஸோட பஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அந்த எம்ஜி பாடி பில் எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாங்க அப்படியே உள்ள போயிட்டு உள்ள மங்களகரமா வச்சிருக்காங்க டிரைவர்னு. ஸோ பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு ரைட் சைடில் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ஸோ பஸ் பாருங்க எவ்வளோ மங்களகரமா இருக்குன்னு. சாம்பிரான்லாம் போட்டு சூப்பராக வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த ட்ராவல் ஜர்னி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது நல்ல மங்களகரமாக புகையோட எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே சாம்பிராணி போட்டது, சாம்பிராணி வாட அவ்வளோ மணக்குதுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எம்ஜி பாடி பில்டில் இருக்க பஸ்ஸு அந்த கிரே கலர் தான் போல. ஸ்க்ரீனு, பெட்ஷீட்டு, பில்லோ எல்லாமே. உள்ள என்ட்ரி ஆன உடனே அலாரம், ஏதாவது ஃபயர் சர்வீஸ்னா அலாரம் அடிக்கிறது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சினா அது பட்டன் அமைக்கலாம், ஸ்டாப் பண்ணினா உள்ள அங்கே அலாரம் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேடு ஸ்லீப்பர் எப்படி இருக்கு பாருங்க. வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். அப்படி கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பஸ்ஸோட இன்டீரியருக்குள்ள தாங்க இருக்கும். எப்படி இருக்குன்னு தெரியுதா? பேக் சைடில் உங்களுக்கு பார்த்தாலே எல்லாம் கிரே கலர் தான், சிமெண்ட் கலர் தான் இருக்குது எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு வந்து ஸ்லீப்பர்னு பார்த்தீங்கன்னா சீட்டர் பஸ்ஸுங்க. ஏசி கம் சீட் அண்ட் ஸ்லீப்பர். ஸோ அந்த டைப் ஆஃப் தான் அந்த பஸ்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சீட்டட் பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீட்டட் பார்க்கலாங்க. சீட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நமக்கு புஷ் பேக் தான். இந்த பட்டன் நமக்குனா போதும். சீட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு டவுன் ஆயிரும். டவுன் ஆனதுக்கு ஏற்றாப்புல நம்ம காலை மேலே ஏற்றிக்கலாங்க. இதை வந்து இப்படி அமுக்கிட்டோம்னா நமக்கு வந்து மேலே அப் ஆகிக்கிறோம். ஆனால் வந்து கீழே இறக்கி விட்டு காலைக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ அந்த சொல்லிஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு சீட்டுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது பேப்பரோ ஏதாவது திங்ஸ் இங்கே வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். வாட்டர் பாட்டில் இங்கே வச்சுக்கலாங்க. சார்ஜிங் பிளக் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் லைட்டாக ஏதோ டேமேஜாக இருக்கு போல். சார்ஜிங் பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டரில் இருக்க 2 பேர்த்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி சார்ஜிங் பிளக் பாயிண்ட் இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏசி ஓலுங்க, 2 பேர்த்துக்குமே வர மாதிரி இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு சுவிட்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜன்னல்லையுமே ஹம்மர் இருக்குங்க. உங்களை பார்த்தா தெரியும், அங்கிட்டு இங்கிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ நார்மல் பிளக் பாயிண்ட் இருக்குது, இஎஸ்பி பிளக் பாயிண்ட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சீட்டர் இருக்குது ட்ராவல் பண்ணுறவங்களுக்காண்டி. இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறது சேடு ஸ்லீப்பர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்லீப்பர். அப்படியே ரெண்டையுமே சேர்ந்தே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டோர் பேக் சைடு தான். ஸோ இங்கே தான் எமர்ஜென்சி டோர் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிளக் பாயிண்ட் யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்குது. பட் இது இருக்கிறவங்க யாருக்காண்டி எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினைக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா இருக்குது போலங்க. ஓகேங்களா? இந்த பக்கம் லாஸ்ட்டில் தூங்குறவங்களுக்கு தலையை வந்து இந்த சீட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த பக்கம் வச்சு அந்த பக்கம் கால் நீட்டிக்கலாம். பட் இந்த பஸ்ஸை பொறுத்தளவு கடைசி சீட்டுக்காரவங்களுக்கு தலையை இந்த பக்கம் வச்சு காலை இந்த பக்கம் நீட்டிக்கணும். லக்கேஜ் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்றாப்புல இருக்குது. சிங்கிள் அப்பர்லேயும் அதான் இருக்குது, சேடு ஸ்லீப்பர் அப்பர்லேயும் அதான் இருக்குது. ஓகேங்களா? சிங்கிள் லோயர்லேயும் அப்படி தாங்க இருக்குது, கடைசி சீட்டு மட்டும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி இது நம்ம நம்பர் போர்டு, நம்ம சீட் நம்பர் கண்டுபிடிக்கிறக்காண்டி அந்த எல்இடி கோடு வந்து வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து வரிசையாக இருக்குது. சேடு ஸ்லீப்பரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ப்ளக் பாயிண்ட்டுங்க. 2 பேர்த்துக்கும் தனித்தனியாக ப்ளக் பாயிண்ட் இருக்குது. மொபைல் ஸ்டாண்டு தனித்தனியாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா லைட்டும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்க நல்ல ஸ்க்ரீன் இருக்குங்க. ஓகேங்களா? வெளியால் வேறு ஆள் ட்ராவல் பண்ணாங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஹோல் 2 பேர்த்துக்கு கால்கிட்டையும் வரும், தலைக்கிட்டையும் வரும், அந்த மாதிரி இருக்குது. பெட்ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் அழகாக இருக்குது. ஸோ இதே மாதிரி பெட்டு கவரும் பார்த்தீங்கன்னா பெட்டு இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ பெட்டோட அட்டாச்சாக பில்லோ இருக்குது, தனியாக பில்லோ கிடையாது. ஸோ இந்த பக்கம் ஸ்க்ரீன் தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம லக்கேஜ் 2 பேர்த்துக்கு வச்சுக்கலாம். அதே தான் இங்கேயுமே சிங்கிள் அப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலு கீழே ஏசி ஹோலு அண்ட் வந்து ஃபேஸுக்கிட்ட ஏசி ஹோலு, ப்ளக் பாயிண்ட்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்டு. எல்லா ஸ்லீப்பர் இருக்கிற இடத்துல
ஹம்மர் இருக்குங்க. டோர் ஏதாவது பிரச்சனைனா டோர் ப்ரோக் பண்ணுறதுக்காண்டி. இது வந்து இந்த டோர் ஃபயர் எக்ஸிட் டோர் ஏதாவது இதாச்சுன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏசி ஒர்க் ஆகாமல் இருந்தால் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டா காற்று நல்லா வரும் உங்களுக்கு. அந்த கான்செப்டில் அந்த டோர் இங்கிட்டும் இருக்குது அங்கேயும் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதான் பஸ்ஸோட இன்டீரியர் ஸ்பெல்லிஸுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோ லைட்டுக்கு அதுக்கும் கிரே கலர் ஸ்க்ரீன்ஸு அட்மாஸ்பியர் எல்லாமே கிரே கலரா, லைட்டு மட்டும் எல்லோ கலருங்கிறப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. இந்த பஸ்ஸில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணலாம்னா 44 பேருங்க. 22 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா 22 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா செமி ஸ்லீப்பர் இருக்குங்க. மொத்தம் 44 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கலாம். கைஸ் நம்ம வந்து உள்ள என்ட்ரி வெளியவே இருக்குங்க கேபின் கிட்டக்க. பார்த்தீங்கன்னா பயோ டாய்லெட்டுங்க. இங்கே வந்து ஒன்லி யூரினல் மட்டும் தான் கைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போக முடியும். அதர்வைஸ் விட்டா போனோம்னா 2000 ஃபைனு. இங்கே வாங்க, சூப்பரான கிளாஸ்லாம் பளிச்சுன்னு இருக்கு, ஃபேன் இருக்கு, லைட்டா இருக்கு. அந்த நோட்டீஸ் மாதிரி ஒட்டியிருக்காங்க பேசஞ்சரை காட்டி எப்படி இதை யூஸ் பண்ணாங்கிறத. ஓகேங்களா? நமக்கு ஏதாவது வண்டி ஸ்பீடாக போகிறப்போ மேடு பள்ளமாக இருந்தால் கீழே விழுதாம பிடிக்கிறதுக்காண்டி இது இருக்கு. ஃப்ரெஷ் இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா பெல் இது இருக்கு. யூரினல் போனதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டன் நம்பி தான் ஆகணும். அது இந்த பட்டன் தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? சூப்பராக இருக்குங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்குரிய அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க. மாதிரி இருக்கு, அது நீட்டாக வச்சுருக்காங்க. கைஸ் நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போர்டிங் பாயிண்டே வந்து கலாசி பாலத்து நியரில் இருக்கு. ஸோ ப்ரைவேட் பஸ் பார்க்கிங் தாங்க. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங் பாயிண்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது லக்கேஜில் அதிகமாக கொண்டு வந்தீங்கன்னா, ஸோ லக்கேஜ் வைக்கிற இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்னதாக ஸ்பெல்லிஸ் கொடுத்துருக்காங்க. என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜிங் பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்கள் லக்கேஜ் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டேக் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ டேக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இது லைட்டாக கிழிச்சு உங்கள் கையில் டோக்கன் மாதிரி கொடுத்துருவாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் நீங்கள் வந்து இறங்கும் போது கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வந்து கரெக்டாக கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா இல்லாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் விழுந்துடும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் நம்பர் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த லென்த்தாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் கட்டிடுவாங்க. ஸோ இந்த சின்னதாக இருக்க 20% டிஸ்கவுண்ட் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த சின்னது மட்டும் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இறங்கும் போது பத்திரமா வச்சிருக்கணும். அதனால் பார்த்துக்கோங்க, அதை மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரே பிரிண்ட் தாங்க, பேக் சைடில் பிரிண்ட் எதுவும் கிடையாது. ஸோ பேக் சைடில் எம்டி தான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் நம்பர் ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க, 766. கைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுற பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வருங்க வாட்ஸ்அப்பில். ஓகேங்களா? அந்த மெசேஜில் வந்து பிக்கப் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஆர் மெட்ரோன்னு இருக்கும். ஸோ இந்த கேஆருக்கும் இந்த பஸ் பார்க்கிங் பார்க்கிட்ட ஒரு 100 மீட்டர் தாங்க, வாக்கபிள் தான். ஸோ விக்டோரியா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் பார்க்கிங் இருக்குது. ஸோ பேக் சைடு வண்டி தோற நிற்கிது பார்த்தீங்களா? வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி 25 நிமிஷம் ஆகுதுங்க. ஸோ இன்னும் 5 நிமிஷம் வண்டி டிபார்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இங்கே போர்டிங் ஆகுறாங்க. அவங்களுக்காண்டி வெயிட்டிங். ஸோ அவங்க வந்துட்டாங்கன்னா வண்டியை ஷார்ப்பாக 9:30க்கு டிபார்ட் பண்ணிடுவாங்க. அவங்க ஆந்தி வேலை இருக்காங்க. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கைஸ் நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 9:30க்கு கேஆர் மெட்ரோ கிட்ட இருக்க மொத்தம் டிபார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நேராக போனால் செப்பேட்டுங்க. ஸோ ரைட் சைடில் போனோம்னா கலாசிபாளையம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட் பண்ணுறாங்க. ஸோ பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக டிபார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பஸ்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா டபுள் டிரைவர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ்ஸை பொறுத்தளவு எப்பயுமே மார்சல் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மார்சல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட போர்டிங் டீபோர்டிங்லாம் பார்க்குறவங்க அவங்க தான். ஸோ பேசஞ்சர்ஸ்லாம் வரவங்களுக்கு கால் பண்ணி பேசி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோராகவே போர்டிங் பாயிண்ட் வர சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் ஜிங் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்னொரு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து போர்டிங் பாயிண்ட்டுக்கு வரீங்கன்னா ஸோ டைம் வந்து 11:45 போட்டு தான் நீங்கள் ஒரு 11 மணி 11:30 தான் வந்துருங்க. ஸோ பிளான் பண்ணியே வந்துருங்க பிஃபோராகவே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லேட்டாக வரீங்களோ ஸோ அவ்வளோ பஸ்ஸும் லேட்டாக இருங்க. அதனால் நீங்கள் வந்து பேசஞ்சர்லாம் கோஆப்ரேட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து பிஃபோராகவே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணி போகக்கூடிய பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் கொண்டு போய் ரீச் பண்ணுவாங்க என்ன போகணுங்கிறத. ஆக்சுவலாக இந்த பஸ்ஸில் வந்து 2 டிரைவர் இருக்காங்க. ஸோ டிரைவர் அண்ணன் பேர்லாம் சொல்லிடுறேன், அண்ட் மார்சல் பேரையும் சொல்லிடுறேன். ஸோ நீ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் எடுக்கிற அண்ணன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் அண்ணன். அண்ணன் செகண்ட் ஷிஃப்ட் எடுக்க போகிற அண்ணன் பேர் பார்த்தீங்கன்னா மோகன் அண்ணன். எங்கள் ப்ரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா சபரி ஒரு பேர். சபரிக்கு ஏதாவது மாலை போட்டிருக்காப்புல. இவர் தான் மார்சல். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சுங்க.
காய்ஸ் நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. பாப்புலரான போர்டிங் பாயிண்ட் ஈரா ஹோட்டல் கிடையாதுங்க. ஸோ இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா போர்டிங் பாயிண்ட் வந்து வேற இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆதித்யா உடுப்பி ஹோட்டல் நியர்பை ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கு இந்த போர்டிங் பாயிண்ட். ஆமாம் 5 பேர் 4 பேர். ஸோ இதாங்க போர்டிங் பாயிண்ட் இந்த பஸ்ஸுக்கு. கேபினை நான் ஒன்றும் ஃபுல்லாக சொல்லவே இல்லைங்க, பட் லைட்டாக சொல்லிக்கிறேன். சிவன் பார்வதி அண்ட் விநாயகர் ஃபோட்டோவும் கணபதி அவங்க ஃபோட்டோ வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:48 ஆகுதுங்க. அப்படியே கீழே வந்தோன்னா முருகபகவானுடைய ஆறுபடை வீடு அண்ணு பார்த்தீங்கன்னா முருகர் வந்து ராஜா வேஸ்தில் இருக்காப்புல. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜிங் பஸ்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த கேமரா இருக்குங்க. ஸோ டிரைவர் என்னன்னா வாட்ச் பண்ணுவாங்க வண்டி கிளம்புனதுக்கு அப்புறம். ஸோ அவங்க வந்து தூங்கிட்டு ஓட்டுறாங்களா என்னங்கிறது இதுக்குமே வாட்ச் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா டைரக்டா மார்சலுக்கே ஃபோன் எடுத்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் பாத்தீங்கன்னா இந்த பஸ்ல இருக்குங்க. மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் இருக்க உடுப்பி ஹோட்டலில் ஆள்லாம் பிக் பண்ணிட்டு பஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக தாங்க போகுது. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. செம்ம டிராஃபிக்கான ஏரியாங்க பெங்களூரில். கைஸ் ஸோ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்க இந்த ஜிங் பஸ் பெங்களூர் டு கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பெங்களூருக்குள்ளேயே ஸ்டாப்பிங் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் போகக்கூடிய பஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து போகக்கூடிய ரூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ரூட்டாக தாங்க இருக்கும். நான் கூட நினைச்சேன் கோரமங்கலா லால்பாக் இந்த வழியாக வண்டி போயிட்டு மடிவாலா போயிட்டு அப்படியே வந்து சில்க் போர்டு போகும்னு. பட் இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா போர்டிங் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா மெஜஸ்டிக் அப்புறம் வந்து ஆனந்தராவ் சர்க்கிள் அனந்து பார்த்தீங்கன்னா இந்திரா நகர் பயப்பனஹள்ளி டின் ஃபேக்ட்ரி அனந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாஜபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக போயிட்டு மடிவாலா போதுங்க. ஸோ மடிவாலாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் போர்டு எலக்ட்ரானிக் சிட்டி அப்புறம் அட்டிப்பள்ளி டோல் அப்படியே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து வண்டி கோயம்புத்தூர் போயிருது. ஸோ இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த கிருஷ்ணாபுரம் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் வந்து டின் ஃபேக்ட்ரி சைடு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனை பற்றி சொல்லியிருந்தேங்க, பட் இந்த 20% பற்றி சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் டோக்கன் மூலியமாக லக்கேஜ் வச்சிங்கன்னா இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதில் கூப்பன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிங் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் ரேட்ல இருந்து இந்த கோடு போட்டீங்கன்னா 20% ஆஃபர் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. கைஸ் பெங்களூருக்குள்ள பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய கோயில் ஒன்றுங்க. ஸோ அந்த பஞ்சாப்ல என்னென்ன கோயிலில் என்ன ஸ்பெல்லிஸ் இருக்குமோ அதே ஸ்பெல்லிஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேயுமே ஒரு கோயில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பார்க்குறேன். இப்போ டிரைவர் என்ன சொன்னாங்க இது பஞ்சாப் கோயில் சார் அப்படின்னு. ஸோ உள்ள மெத்தட் எல்லாமே பஞ்சாப்ல இருக்க கோயில் எல்லாமே என்ன மெத்தட் இருக்குமோ அதான் இங்கே வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நமக்கு டயர் இருந்தால் கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இந்த கோயிலை நம்ம கால் பண்ணி பார்க்கலாம். இந்த கோயில் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ குரு நானக் தேவி ஜிங்க கோவில் பேரு. இந்திரா நகர் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். கைஸ் இந்திரா நகர் போர்டிங் பாயிண்ட்ங்க. டைம் வந்து பாத்தீங்கன்னா 10:24 ஆகுது. கரெக்டா இந்தியன் பெட்ரோல் பல்க்கு ஆப்போசிட் தான் போர்டிங் பாயிண்ட்டுங்க. இங்க வந்து இந்திரா நகர் இங்க தான் போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பஸ்ஸுக்கு. நோட் பண்ணிக்கோங்க கைஸ். சுவாமி விவேகானந்தா மெட்ரோங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயப்பனஹள்ளி. சுவாமி விவேகானந்தா மெட்ரோ நீங்க இறங்குனீங்கன்னா SMVT பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு ரொம்பவே பக்கமா இருக்குங்க. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தான் அந்த ஸ்டேஷன். கைஸ் அடுத்த போர்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபேக்டரிங்க. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 10:40 போர்டிங் பாயிண்ட். ஸோ 10:35 பாத்தீங்கன்னா பஸ் வந்து அரைவல் ஆயிடுச்சு டின் ஃபேக்டரி போர்டிங் பாயிண்ட்டுக்கு. கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:40 ஆகுதுங்க. டின் ஃபேக்டரியோடைய போர்டிங் பாயிண்ட்டுங்க. ஓல்டு பாரத் பெட்ரோல் பல்க். ஸோ அது பக்கத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜுங்க. பிரிட்ஜு பக்கத்துல தான் பார்த்தீங்கன்னா போர்டிங் பாயிண்ட் இருக்கு. டின் ஃபேக்டரி போர்டிங் பாயிண்ட்.
இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாஜபுரம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. கைஸ் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ற டேட் வந்து பாத்தீங்கன்னா 2 ஆகஸ்ட் 2026ங்க. சண்டே தான். மேக்ஸிமம் பெங்களூர்ல சண்டே வந்து டிராபிக்கே இருக்கிறதுனால, பட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டின் ஃபேக்டரியில இருந்து வண்டி கிளம்பிக்கிற டிராபிக்கை பாருங்க. சரியான டிராபிக்ங்க. அப்பா போர்டிங் பாயிண்ட் வந்து வண்டி கிளம்பி 10 நிமிஷம் மேல ஆயிடுச்சு. இன்னொரு டிராபிக் கிளியர் ஆகவே இல்லை. அவ்வளோ டிராபிக். முக்கியமா காரு தான் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த ஏரியால. நான் இந்த பக்கம் டிராவல் பண்ணதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா டின் ஃபேக்டரி கிருஷ்ணாஜபுரம் டிராவல் பண்ணி மடியோல போறீங்க. கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி 10 நிமிஷங்க. கிருஷ்ணராஜபுரம் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்கே தான் போர்டிங் பாயிண்ட் நமக்கு இருக்கு. கரெக்டாக அந்த பாலத்துக்கு அண்டர் தாங்க போர்டிங் பாயிண்ட். ஸோ இதான் ஸ்டேஷனு. இதுதான் போர்டிங் பாயிண்ட். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா போர்டிங் ஆகணும் எல்லாத்துக்குமே பஸ்ஸு சார்பா பிஸ்லரி வாட்டர் பாட்டிலுங்க 500 ml வாட்டர் பாட்டில் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிருஷ்ணராஜபுரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்ரோ ஒர்க்கே கிடையாதுங்க. ஆக்சுவலாக வந்து ஒர்க்கிங்லாம் போய்கிட்டு இருக்கு. மெட்ரோ இன்னும் ஆப்ரேட் பண்ணலை. ஸோ இன்னும் 1 year ஆகும் நினைக்கிறேன் கிருஷ்ணராஜபுரம் சைட்லாம் மெட்ரோ வரதுக்கு. பயப்பனஹள்ளி வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ இருக்குங்க இந்த லைனை பொறுத்தளவு. கைஸ் அடுத்த போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஈகோ ஸ்பேஸுங்க. ஸோ இதுக்கு தான் வந்து போர்டிங் பாயிண்ட்டு. நம்ம வண்டிக்கு ஒரே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போர்டிங் ஆயிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் வந்து போர்டிங் பாயிண்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிபார்ட் ஆக போகுதுங்க ஈகோ ஸ்பேஸில் இருந்து. ஸோ மடிவாலாவுடைய போர்டிங் பாயிண்ட்டுங்க இந்த பாரத் பெட்ரோல் பல்க் வாசல் தான். ஆக்சுவலாக வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் பாரத் பல்க் இருக்கு. ஸோ இதான் மடிவாலாவுடைய போர்டிங் பாயிண்ட்டு. கைஸ் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் நிற்குதுங்க. நானும் இன்னொரு டிரைவர் அண்ணே. ஸோ மோகன் அண்ணே அவர் வந்து பார்த்தீங்கன்னா பல்க்கு வந்துட்டு இங்கே டீசல் அடிக்க போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் வண்டி எடுக்கிறதுக்கு திருப்பியும். ஸோ வண்டி வந்துட்டு இருக்கு. ஸோ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி 55 நிமிஷம் ஆகுதுங்க. ஸோ சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் சிக்னலே நின்றுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா டீசல் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி உள்ளே வருதுங்க. நார்மல் பஸ்ஸுக்கும் இந்த பாரத் பென்ஸ் பஸ்ஸுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் சொல்கிறேங்க கேபினை பொறுத்தளவு. ஸோ கேபினை பார்த்தீங்கன்னா எம்ஜி பாடியில் பில் பண்ணுறது தான். ஸோ நம்ம அவங்களுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து கேபினை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம கேட்டாலுமே நமக்கு ஏற்றாப்புல கேபின் ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ நல்ல ஃப்ரீடமான ஒரு கேபினுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சேஸை பொறுத்தளவு இந்த ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதை பற்றி நான் சொல்கிறத விட நம்ம ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எடுத்திருக்க இந்த அண்ணன் சொல்லுவாங்க. ஸோ அண்ணன் பேர் பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் அண்ணன். அண்ணன் இந்த கேமரா பாருங்க அங்கிட்டு பார்க்குறீங்க. எனக்கு அண்ணனே சொல்லுவார் எல்லாமே ஒவ்வொன்றா. சொல்லுவாங்க. இல்லை இப்போ ஃபியூச்சர் என்னென்னா நம்ம இப்போ உடம்பு வலிக்குது, இப்போ லாங்கு போகிறோம்னா ரோடு வந்து ஃப்ரீயாக இருக்குது, முன்னாடி எதுவும் வண்டி இல்லை அப்படின்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சிஸ்டம் வந்து லாக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஸ்பீட் லிமிட்டு காமிக்கும். ஓகே. ஸ்பீட் லிமிட் வந்து 80னா 80, 60னா 60. அதை லாக் பண்ணி விட்டோம்னா வண்டி அதுவாக போயிட்டு இருக்கும். பாரத் மட்டும் எதுவுமே கிடையாது. இதுல மட்டும் இருக்கு. இது பக்கம் வந்து நம்ம இது பண்றது சிஸ்டம்ல மாத்திரம்னா முன்னாடி சிஸ்டம்ல மாத்தோம்னா இங்க வச்சு நம்ம மாத்திக்கலாம். இருக்கு எல்லாமே சிஸ்டம்ல மாத்தோம்னா நம்ம என்னென்ன மாத்தணுமோ செட்டிங் வைக்கணுமோ இல்லை எல்லா செட்டிங்ல வச்சுக்கலாம். மடிவாரில் பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரங்க. ஸோ டீசல் போட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி 10 நிமிஷத்துக்கு ஆகுது. ஸோ வண்டி இப்போ டிபார்ட் பண்ணுறாங்க.
கைஸ் சில்க் போர்டுங்க மடிவாளம் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஹால்ட்டு. சாரி 5 மினிட்ஸ் தான் டிராவல். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில்க் போர்டு வந்திருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி 15 நிமிஷங்க. ஸோ டிஹெச்எல் ஆஃபீஸ் சில்க் போர்டுங்க பொம்மனஹள்ளி மெட்ரோக்கு ஆப்போசிட் இருக்க டிஹெச்எல் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா போர்டிங் பாயிண்ட்டு. மடிவாளம் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் நம்ம ரீச் ஆகிட்டோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மடிவாளாக்கு அப்புறம் சில்க் போர்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க போயிடுவோம். அதுக்கப்புறம் ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி அட்டிப்பள்ளி டோல் தான் நமக்கு போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து சேலம் பைபாஸ் கோயம்புத்தூருங்க. ஸோ இந்த பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா டிரைவர்ன்ட்டு தான் சுவிட்சு, வண்டியோடைய லைட்டிங்கு, டோர் ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது, ஃபேனு, ஏசி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரைவர் அண்ட் கண்ட்ரோல் தான் இருக்கும். ஸோ பேக் சைடு கேமரா ஓகேங்களா. ஸோ அசட் லைனில் எப்படி பேக் சைடு கேமரா இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கும் பேக் சைடில் கேமரா இருக்குங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபின் ஃபுல் ஏசி தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எல்இடி லைட்டுங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த சர்க்கிள் டைப்பில் வந்து மெத்தடில் அந்த எல்இடி போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்குங்க. ஸோ இங்கேயுமே சார்ஜிங் பெட் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து டிரைவர் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி மேலே ஒரு ஆமாண்ணே ஓகேண்ணே ஓகே வண்டி எதுவும் ஆமா வண்டி எதுவும் போல நம்ம கொஞ்சம் தெரியாதுன்னா வீட்டுல வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே 60 வீட்டை வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே வந்து 47 காமிக்குது. ஆமா 47 40 காமிக்குது. ஓகே இப்ப நம்ம ஸ்பீடு இதுலயே நம்ம ஆசிலேட்டர் எதுவுமே நம்ம இது பண்ணல. ஓகே எதுவும் பண்ணல. ஆனா ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீடு எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கும். ஓகே ஓகே 70ல வந்து நிப்பாட்டிட்டேன். இப்ப ஆசிரியர் கொடுக்கல எதுவுமே நான் பண்ணல. 70 ஸ்பீட்லயே நம்ம வந்து போயிட்டே இருக்கு. ஆனா முன்னாடி வந்து எதுவுமே இருக்கு பாரு. அப்ப மட்டும் இது நமக்கு வந்து இதாகும். கைஸ் இந்த பென்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேரிங்லேயே அந்த தானா வண்டி மூவ் ஆகுறதுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஆப்ரேட் ஆகிறதுக்காண்டி அந்த சுவிட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் அண்ணே வந்து பார்த்தா சொன்னாப்புல ரோடு வந்து பேரிகேட் எதுவும் இல்லாமல் டேரெக்ட் ரோடாக இருந்துச்சுன்னா ஸோ நமக்கு வந்து அந்த மெத்தட் ஆன் பண்ணிட்டா போதுமா. ஸோ வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே போயிட்டே இருக்குங்க. ஸோ மேக்ஸிமம் 70 and 60ல் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ணே பார்த்தீங்கன்னா இவனை அதான் சொல்லிட்டு இருந்தார். தேங்க்ஸ் கைஸ். இந்த ஆர்ச்சி தான் தமிழ்நாடு கர்நாடகா பார்டர். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாண்டிட்டோம் ஆர்ச்சை. இது தமிழ்நாடுடைய பார்டரு, அந்த பக்கம் தான் கர்நாடகா பார்டரு. ஸோ இது தாண்டோடனே அட்டிப்பள்ளி டோல் வருங்க. யானையை பார்க்கணும். இந்த பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ என்னென்ன போர்டிங் பாயிண்ட் வண்டி கொடுத்துருக்காங்கிறத. போர்டிங் பாயிண்ட் பார்க்கலாமா. ஸோ டிராப்பிங் பாயிண்ட்டுங்க. போர்டிங் பாயிண்ட்டும் டிராப்பிங் பாயிண்ட் ஒன்று தான். கருமத்தம்பட்டி பைபாஸுங்க. ஆரஞ்சு, நிலம்பூர், காவேரி மெடிக்கல், சித்தாரா, ஹோப் காலேஜ், பீலமேடு, லக்ஷ்மி மில்லு, காந்திபுரம், கவுண்டம்பாளையம், ஜிஎன் மில், கடைசியாக பார்த்தீங்கன்னா துடியலூர். இந்த பஸ்ஸு பெங்களூர்ல இருந்து துடியலூர் வரைக்கும் போதுங்க. ஏன்னா கோயம்புத்தூரில் துடியலூருக்கும் சரணம்பட்டி நடுவில் ஐடி கம்பெனி நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா துடியலூர் வரைக்கும் இந்த வண்டிக்கு போர்டிங் ஸ்டாப் லாஸ்ட் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. 7:10 பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரீச் ஆகுதுங்க. கோயம்புத்தூரோட முக்கியமான ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் தான். ஆப்போசிட் தமிழ்நாடு ஹோட்டல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹெச்எம்ஆர் போட்டிருக்குங்க. ஸோ தமிழ்நாடு ஹோட்டலுடைய வாசலில் வந்து நம்மளை 6:50க்கு இறக்கி விட்டுருவாங்க. ஸோ தான் இந்த வண்டியோடைய போர்டிங் ஸ்டாப்புங்க. டைம் பார்த்தீங்கன்னா அதிகாலை 4 மணிங்க. பட்டிக்கட்டாம் கஃபே
ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை வந்து ரெசிஸ்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 10 நிமிஷம் ஹால்ட்டிங்க. கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விலாகோட எண்டுக்கு வந்துட்டோங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு வரதா பிளான் இருந்துச்சு. ஒரு எமர்ஜென்சினால் நான் வந்து சேலத்தில் இருக்க டோல்கேட்டை இறங்கிட்டேங்க. ஸோ இங்கேருந்து இறங்கி நம்ம மதுரைக்கு போகிறோங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு பஸ்ஸை நான் வந்து ஜிங் பஸ்ஸை பார்க்குறேன். இந்த வண்டி வந்து லேட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மடிவிலாக் வருது 11:45க்கு. பட் பார்த்தீங்கன்னா காலைல 6:10க்குலாம் வந்து இந்த வண்டி வந்து ரீச் ஆகுது கோயம்புத்தூருக்கு. ஸோ கோயம்புத்தூரில் டி போர்டிங் ஸ்டாப் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் போர்டிங் ஸ்டாப் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு ஜிங் பஸ் ஆப்புக்குள்ளே போயிட்டு மொத்தமாக காமிக்கிறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காம தான் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரலாம் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த தரமான வீடியோ மீட் பண்ணுறவங்கள அனைவருக்கும் டாடா பை. See you.